திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். ஈசன்னடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும் வாசவன் பீഠமும் மாமன்னர் பீഠமும் நாசமதாகுமே நம் நந்தியானையே. திருச்சிற்றம்பலம். ஈசனடியார் இதயம் கலங்கிட என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். ஈசனின் உண்மையான அடியவர்கள் மனம் வருந்தி இதயம் கலங்கும்படி ஒரு நாட்டில் துன்பம் நேர்ந்தால் அந்த தேசத்தின் வளமும் நாட்டின் பெருமையும் சிறப்புகளும் அடியோடு அழிந்துவிடும். அதன் விளைவு என்ன? தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனின், அதாவது வாசவன் என்று கூறுகிறாரே, பதவியும் சரி, மண்ணாளும் மன்னர்களின் அரியணையும் சரி, அடியவர் கண்ணீர் விட்டால் அவை அழிந்து சாம்பலாகும். இது வெறும் பேச்சல்ல, எம்பெருமான் நந்தி தேவன் இட்ட ஆணை, அதாவது சத்தியமாகும். இந்த பாடலுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட புராண கதை இருப்பதை விட பெரிய புராணம் போன்ற நூல்களில் வரும் பல அடியவர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இந்த உண்மையை மெய்ப்பிக்கின்றன. உதாரணமாக சிறுத்தொண்ட நாயனார் அல்லது மெய்ப்பொருள் நாயனார் கதைகள். அடியவர்களை துன்புறுத்திய அல்லது அவர்களை மதிக்காத ஆட்சியாளர்கள் தங்கள் வலிமையை இழந்ததே வரலாறு கூறுகிறது. ஒரு நாட்டின் அரசன் முறையற்ற ஆட்சி செய்தாலோ அல்லது அந்நாட்டில் உள்ள ஞானிகளையும் இறை பக்தர்களையும் இழிவாக நடத்தினாலோ அங்கு இயற்கை சீற்றங்கள் ஏற்படும், பஞ்சம் வரும் என்று திருமூலர் எச்சரிக்கிறார். பாடல் உணர்த்தும் நீதிதான் என்ன? அதிகாரம் கையில் இருக்கிறது என்பதற்காக சாதுக்களையும் எளிய பக்தர்களையும் துன்புறுத்தக்கூடாது. ஒரு அடியவர் விடும் கண்ணீர் அந்த அரசாட்சியே வேரோடு சாய்த்துவிடும் வலிமை கொண்டது. இறைவன் தன் அடியவர்களின் துன்பத்தை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டான் என்பதே இதன் நீதியாகும். அதிகார போதையில் இருப்பவர்கள் அடியவர்களுக்கு தீங்கு செய்தால் அவர்கள் தேவேந்திரனாக இருந்தாலும் சரி, சக்கரவர்த்தியாகவே இருந்தாலும் சரி, அவர்கள் வீழ்ச்சி அடைவது உறுதி என்பதுதான் நந்தியானை என்று குறிப்பிடுகிறது. ஈசனடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும் வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமதாயிடும் நம் நந்தி யானையே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.